இந்த பதிவு எதுக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் தான் அந்த பதிவே. இன்றைக்கி அரசியல் ரொம்ப ஆர்வமாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. அது எல்லோரும் ஏற்றுக்கலாம். அரசியல் எதுக்குடான்னா, மக்களை பாதுகாக்க டைரெக்டாக சட்டம் செய்யாதத அரசியல் தலைவர்னு சமுதாய பணி ஆற்றுவதற்கு தான் தலைவர்னு தேர்ந்தெடுத்தாங்க. அப்போது சமுதாய பணினா ஒரு வகுப்பு சார்ந்த மக்களுக்கு, ஒரு ஏழை மக்களுக்கு அது முன்னிருந்து ஒரு தலைவராக இருந்து அவங்களுக்கு தேவையான சேவைகளை செய்வது தான் தலைவர். அதாவது தன் வாழ்க்கையை தியாகம் செய்து அது எல்லாத்தையும் தியாகம் செய்து ஒரு பொதுப்பொறுத்துறையாக எல்லாருக்கும் மனுஷனாகவும் எல்லா உயிர்களும் அன்பு காட்டுதோ எல்லாருக்கும் நல்லது செய்ய மட்டும்தான் அந்த 10 பேரில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து எல்லோரும் நல்ல செய்ய தலைவர் அப்படின்னு ஒரு அன்பாக மரியாதை சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் பெருமைப்படக்கூடிய தலைவர்ன்ற வார்த்தை. அத்தகைய வார்த்தைக்கு இப்போ மரியாதை இல்லை. தலைவர் சொன்னாலே யாரும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஆளுக்கு தலைவர் நடந்துக்கிறது இல்லை. அந்த தலைவர்கிட்ட சொல்லுக்கு அந்த வார்த்தைக்கே அருகதை இல்லாமல் நிறைய பேர் தலைவராக இருக்கிறாங்க. அதனால அந்த சொன்ன பற்றிங்களா பல பேரை மக்களை வச்சு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, ஒரு வகுப்பு சார்ந்த மக்களை எடுத்துக்கிட்டு அவங்க நான் தான் தலைவர், என்னை நம்பி அவங்க இருக்கிறாங்க, நாங்கள் சொன்னால் ஓட்டு போடுவாங்க, அதனால் அவங்கள வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதை வச்சு பணம் சம்பாதிச்சு பல ஆயிரக்கணக்கான சொத்து சேர்த்தவங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி நிறைய பேர். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லக்கூடாது. ஜாதிக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு கட்சி, அந்த கட்சியை வச்சு சம்பாதிச்ச பல கோடி பேர், பல்லாயிரக்கணக்கான சொத்து, அது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ரைட்டு சார். ஒரு படிக்கிற பசங்க எல்லோரும் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் ஆசைப்படும். பாயும் இந்த அரசியலில் போய் வீழ்ந்து அவன் வாழ்க்கையை நாசமாக்கத்தான் மன வருத்தமாக இருக்குது. படிக்கின்ற வயசு படிச்சுட்டு அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, படித்தாடுங்க, படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு நல்ல வேலையை தேர்ந்தெடுத்து அப்பா அம்மாவுக்கு காப்பாற்றக்கூடிய வேலை. இப்போ அவன் வாழ்க்கையில் அவன் மனைவி தேர்ந்தெடுக்கணும், பிள்ளைக்குட்டியை பெற்றுக்கணும், அதுகளுக்கு சில செய்யணும் அப்படின்னு இருக்கிற மாணவர்களாம் நீ பார்த்தீங்கன்னா அரசியல்ன்ற மோகத்திலேயே ஓடுறானுங்க. எல்லாருமே ஓடுங்க. அரசியல் மோகத்தில் ஓடி போய் என்ன பண்ண போகிறீங்க? யாரோ ஒருத்தரை ஜெயிக்க வச்சுட்டு நம்ம தோல் மேலே தூக்கி அவனை பல்லாக்கு தூக்கி அவனை ஜெயிக்க வச்சுட்டா கடைசியில் அவன் நீ எந்த கோடியில கூட நினைக்க மாட்டான். எதையே ஒரு கோடியில் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தன், தமிழ்நாடு தென்கோடியில் இருக்கிற ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கும் எல்லாம் பாடுபடுறீங்க. ஆனால் அந்த கோடியில் இருக்கிற ஒருத்தன் நீ யார், நீ என்ன கோலம், நீ யார், எவரு, நீ ஏழையாகிறியா பணக்காரகிறியா, வேலையில் போய் வெட்டியில் உனக்கு கேட்பானா? கேட்க மாட்டான். யாரோ ஒருத்தருக்கு நீ எதுக்கு போய் தேர்ந்தெடுத்து அவனோட தலையில் தூக்கி வச்சு ஆடி தான் உசுரை விட்டு எவ்வளோ பேர் சாகிறது? இதெல்லாம் தேவையா? ஒரு நாட்டில் ஒரு நாட்டுக்காக போய் செத்தான்னா பெருமை, ஒரு குடும்பத்துக்கும் செத்தானா செத்தாமல் குடும்பத்துக்கு உழைச்சி செத்தாமான்னு சொல்லலாம். யாருக்கே உழைச்சி யாருக்கே செத்து அவன் நாட்டால் போகிறான் போகிறான், எவரும் சொத்து அவன் வாழ்க்கையை ஜல்ஜா பண்ண போகிறான். தேவையில்லாமல் வெயிலையோ காற்றுலையோ மழையிலையோ போர்க்கொடி தூக்கி போராட்டங்கள் பண்ணி சாக போகிறது அப்பாவி மக்கள் மட்டும்தான். அதனால் தயவுசெய்து இளைஞர்களே, இருக்கிற மகளிர் கூட ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ரைட்டு, அவங்களும் எல்லோரும் அரசியல் தேவை தான். அரசியல் என்பது தொட்டுக்க ஊரை காப்பாட்டு தான் இருக்கணும். அதையே வாழ்க்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லோரும் கஷ்டம். போங்க, முதல்ல நமக்கு என்ன உழைக்கணும், உழைச்சி நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், அதை பயன்படுத்தி உழைச்சி சம்பாரித்து அதை பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு நான் அந்த எலெக்ஷன் சொல்லிட்டு இது 4 மாதம் வேஸ்ட்டு படுத்துவிட 4 மாதம் நல்லபடியாக வேலை செஞ்சிங்கன்னா ஒரு மாதம் 5000 வேணா கூட 60,000 சம்பாதிப்பீங்க. அந்த 60,000 வச்சு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யலாம். தயவுசெய்து அரசியலை ஓரக்காவாக தொட்டுக்குங்க. அதில் ரொம்ப ஈடுபாடு போனீங்கன்னா நம்ம குடும்பம் கெட்டு போடும். தயவுசெய்து பார்த்துங்க.